ஓகே. ஜெபித்து நம்ம இந்த காலை வேளையில இந்த தியானத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளில் நம் கொடுக்கிற தாவை எங்களை ஜீவனோடு வைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் ஆண்டவரே சுவாமி தியானம் பண்ணுகிறதான இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு போதிய கிருபை தாங்க சுவாமி. நீர் ஆண்டவரே என்ன ஆண்டவர் பேசி ரசித்துக் கொண்டிருக்கிறோ அதை எங்களுக்கு திட்டமாய் பேச முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நம்ம இரத்த சாட்சிய மருத்துவர்களை குறித்து நம்ம தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைப்புல பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு அந்த வரிசையில ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். அவருடைய பேர் என்னன்னா யாக்கோபு. இவருக்கு என்ன பேர் பைபிள்ல இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரராகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு அப்படின்னு. இங்க பார்த்தோம்னாக்கா, இவருடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா, இவருடைய இந்த யாக்கோபு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பேர்லயே நமக்கு புரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு இவரு. அப்பனா யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மற்ற ஆண் பிள்ளைகளில ஒரு மகன் தான் இந்த யாக்கோபு. பைபிள்ல கிளியரா போட்டிருக்கு. மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்துல அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு 4 சகோதரர்கள் இருந்ததாகவும், அந்த 4 சகோதரர்கள் ஒரு இடத்துக்கு வந்ததாகவும் அங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி மார்க் 6வது அதிகாரம் 3வது வசனம், மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்துல, மத்தேயு 13:55வது வசனத்துல பார்த்தோம்னா, அங்க யோசே, சிமியோன், யூதா, அப்புறம் யாக்கோபு கூடிய 4 பேர்களை அங்க சுட்டி காட்டுவதை நம்ம பார்க்கலாம். அப்பனா இது ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த யாக்கோபு என்பவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களில் ஒருத்தர். அவருடைய சகோதரர்களில் ஒருத்தர். இவர் இயேசு கிறிஸ்துவை போல நசரேத் எனக்கூடிய ஒரு பகுதியில தான் வளர்றார். நசரேத்துல. அப்போ அவருடைய பெற்றோர் அப்படிதான் வளர்க்குறாங்க. அந்த ஒரு ஊர் பகுதியில தான் வளர்க்குறாங்க. யோசேப்புடைய ஒரு வேலையை பார்த்தோம்னா, அவர் ஒரு தச்சன், கார்பெண்டரா இருக்காரு. இயேசு கிறிஸ்துவை போல இந்த மற்ற சகோதரர்களும் கூட அவருடைய தகப்பனாருக்கு உதவியாளர்களாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லி நம்ம நம்பலாம். ஏன்னா இயேசுவானவர் 30 வயதில் தான் அவர் ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்துக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி பார்த்தோம்னாக்கா, அவருக்கு அடுத்ததா அப்படின்னா ஒரு 5 வருடங்கள் அல்லது 2, 3 வருடங்கள் வயசு வித்தியாசத்துல அவங்களுக்கு பிறந்திருந்தாலும் கூட, ஏறக்குறைய 26, 27, 28 வயசு அந்த மாதிரியான ஒரு வயசுல தான் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும். அப்போ அவங்க யோசேப்புக்கு, அவருடைய தகப்பனாராகிய யோசேப்புக்கு மிகவும் அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, உதவியாளர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்புறம் தொடர்ந்து என்ன ஆகுது, இயேசுவானவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அநேகர் இயேசுவானவரை நம்புறாங்க. ஆனா இந்த சகோதரர்கள் இவங்க நம்புறது கிடையாது. நீங்க யோவான் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். இயேசுவானவருடைய சொந்த ஜனங்கள் அவங்கள என்ன பண்றாங்க, அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை என்ன பண்றாங்கனாக்கா, அவங்க ஒரு மாதிரி கேலியும் கிண்டலுமாக செய்வதை நம்ம பார்க்கிறோம். அவர் அங்க சொல்றாங்க, இப்படி நீங்க இங்கே இருப்பது அது ரொம்ப என்னது, இதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. உங்களை நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க இவ்வளவு பெரிய ஆளும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க அவருடைய சகோதரர்களும் அவர் என்ன பண்ணலையா, விசுவாசிக்கதினால் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி இயேசுவானவரை குறித்து போடப்பட்டிருக்கும். இப்போ அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்து, போதனைகளை செய்து பரலோக சுவிசேஷத்தை சொல்லியிருந்தாரு. அது அநேகர் ஏற்றுக்கொண்டு இருப்பினும் கூட, அவருடைய சொந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். காரணம் பல காரணம் இருக்கலாம். ஏன்னா அவர் விசுவாசத்துல இன்னும் உறுதிப்படல. அவர் இன்னும் ரட்சிக்கப்படல. இன்னும் ஆண்டவர் சரியா அவர் புரிஞ்சுக்கல. இப்படி காலங்கள் கடந்து போகும்போது அவர் அதுக்கப்புறம் அவருடைய அவரை குறித்து, அதாவது அவருடைய சகோதரர்களை குறித்து அதிகமாய் வேதத்திலே போடப்படவில்லை. இயேசுவானவர் சிலுவையில் அறையும் அல்லது அந்த மரண தருவாயிலும் கூட அங்க கூட அவர்கள் இல்லை. பார்த்தோம்னா
சொந்த சகோதரர்கள் வந்துட்டு இல்லை, மற்றவர்கள் சீஷர்கள் ஒருத்தன் யோவான் மட்டும் அங்கே மட்டும் இருக்காரு. ஏன்னா அங்க பார்த்தோம்னாக்கா அவங்க இயேசுவானவரை வந்து ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. இதுதான் யாக்கோபுடைய ஒரு நிலை, அவருடைய பின்னிலை எப்படி இருக்கு. அப்புறமா அவர் வந்து மனம் திரும்பி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர் வந்துட்டு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னாக்கா இயேசுவானவர் மரித்து அவர் வந்து உயிர்த்து அந்த 120 பேர்கள் வந்துட்டு மேலறை வீட்டில இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். அங்க வந்துட்டு 120 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. மரியாளும் அவருடைய சகோதரர்களும் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்திலே போடப்பட்டுள்ளோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 14வது வசனத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, மரியாளும் அவருடைய சகோதரர்களும் 120 பேருமாய் அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த மேலறை வீட்டிலே அங்கே தங்கியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே போடப்பட்டுள்ளோம். பாருங்க, அங்கே இவர்கள் எல்லோரும் பெண்களோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்புறமா இயேசுவானவர் மரித்த பிறகுதான், அவர் உயிர்த்த பிறகுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த டைம்ல அவர் வந்துட்டு மனமாற்றம் அடைந்திருக்க கூடும் யாக்கோபு அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவருடைய வாழ்க்கை சம்பூர்ணமா மாறுது. எப்படி மாறுது அப்படின்னாக்கா, அவர் வந்து விசுவாசத்துல ரொம்ப உறுதிப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன பண்றாங்கனாக்கா, இயேசுவானவர் வந்துட்டு அவருக்கு தரிசனமானாராம். இயேசுவானவரே வந்துட்டு தரிசனமானார். அதுக்கப்புறமா தான் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டுள்ளோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 500 பேருக்கு இயேசுவானவர் வந்துட்டு தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அங்க வந்துட்டு யாக்கோபுக்கும் மற்ற சகோதரருக்கும் அவர் இயேசுவானவர் அவர் வெளிப்பட்டு அப்படின்னு போடப்பட்டுள்ளோம். வெளிப்பட்டு அவர் வந்து என்ன இருக்கும்னாக்கா, அங்க யாக்கோபு அப்படின்ற ஒரு பேரை இங்க பவுல் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லோருக்கும் காட்சி அளித்தார். அது அப்போ அந்த வரிசையில பார்க்கும்போது இங்க மேல ஒரு 2-3 வசனம் நீங்க பின்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே நேரத்தில் காட்சி அவர் அளித்தாருங்க இயேசுவானவர். ஸோ அந்த மாதிரி இயேசுவானவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் உயிரோடு வந்து எப்படி சந்தேகத்தோடு வாழ்ந்திருந்த தோமாவுக்கு இயேசுவானவர் காட்சியளித்து அவனுடைய சந்தேகத்தை போக்கினாரோ, அதே மாதிரி அவிசுவாசியாய் இயேசுவானவரை விசுவாசிக்க மனமில்லாம இருந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில இயேசுவானவர் அங்க வந்து காட்சியளித்து அவனை விசுவாசிக்க வைக்க. அதுக்கப்புறம் யாக்கோபுடைய வாழ்க்கை சம்பூர்ணமா மாறுது. அவன் என்ன பண்றான், இயேசுவானவருக்கு தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறான். அவன் வந்து ஊழியத்தை வந்து அவன் வந்து ஊழியத்துல ஈடுபடுறான். இந்த 12 சீஷர்கள ஒருத்தனா இவன் கருதப்படலைன்னாலும் கூட இவனுடைய ஊழியங்கள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது 12 சீஷர்களுடைய ஊழியங்கள் ரொம்ப பிரதானமா பேசப்படும். அதே போல சீஷர்கள், முக்கியமான சீஷர்கள் அல்லாத இருக்கக்கூடிய மற்ற சீஷர்களுடைய எண்ணிக்கையில இந்த யாக்கோபும் கூட ஒருத்தர் வருவார். இவரு எப்பேற்பட்ட மனமாற்றம் அடைந்தார் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்துட்டு தொடர்ந்து பார்க்கும்போது யாக்கோபு அவர் வந்துட்டு ஒரு நிருபத்தை எழுதுறாரு. பைபிள்ல பார்த்தோம்னா யாக்கோபுன்ற கூடிய நிருபத்தை அவர் எழுதுறாரு. அந்த நிருபத்துல பார்க்கும்போது அநேக விஷயங்களை அவர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா பைபிள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த 4 அதிகாரத்துல வந்துட்டு அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அநேக காரியங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒரு 5 விஷயத்த நான் சொல்றேன். அந்த யாக்கோபு புஸ்தகத்துல பாருங்க, அந்த 5 அதிகாரம் இருந்தாலும் கூட ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். முதலாவது பார்த்தோம்னா, விசுவாசம் வந்துட்டு அது வந்து கிரியை செய்யும். கிரியைகள் உள்ள ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் சத்தது அப்படின்றார். அப்போ ஒரு அவிசுவாசியாய் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை குறித்து மிக தெளிவாக இங்க வந்து பேசுவதை நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், அப்போ இயேசுவானவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவிசுவாசியாய் வாழ்ந்தார். இயேசுவை வந்து புறக்கணித்தார். இயேசுவை வந்துட்டு ஒரு இரட்சகர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மனமே இல்லை.
ஆனா இப்பொழுது எப்போ இயேசுவானவர் அவனுக்கு வந்து காட்சியளித்து அவனை மனமாற்றினாரோ, இப்போ அவனுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா, விசுவாசத்த முக்கியமா அவர் வந்துட்டு வெளிப்படுத்துறார். 2ஆம் அதிகாரம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14லேருந்து 26ஆம் வசனத்த நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, "கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது" அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விளக்கத்த குடுக்குறாரு. எப்படி ஒரு சரீரத்துக்கு உயிர் இல்லாம உயிரற்ற ஒரு சரீரம் எப்படி பிணமா இருக்குமோ, அதேபோல ஒரு கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்ததாய் இருக்கும். அது பிணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது பார்த்தோம்னாக்கா, சோதனைகளை வந்து நீங்க சகித்துக் கொள்ளணும். சோதனை வந்துட்டு சகித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 1ஆம் அதிகாரம் 2, 3, 4ஆம் வசனத்திலயும் 12ஆம் வசனத்திலயும் அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அவர் வந்துட்டு விசுவாசிகளுக்கு வந்துட்டு ஊக்குவிக்கிறார். நீங்க வந்துட்டு சோதனைகளையும், பாடுகளையும் சகித்துக் கொள்ளுங்க. அநேக கஷ்டங்கள் வரும். அநேக தொந்தரவு வரும். உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான இடுக்கண்கள் வரும் அப்படின்றாரு. அடுத்து பார்த்தோம்னாக்கா, உங்களுடைய நாக்க நீங்க வந்து அடக்கி ஆளுங்க. ஒரு காலத்துல வந்து இயேசுவானவருக்கு எதிர்த்து பேசியிருந்தாரு. இயேசுவானவர் பேசும்போதே, "நீ என்னையா?" அப்படின்னு சொல்லி அவர் ஒருவேளை தரக்குறைவா பேசியிருக்கக்கூடும். அவரு வந்து எப்போ மனமாறினாரோ, அப்போ அவர் எழுதுறாரு, "உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்க." நாக்குங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு அவயம். அது வந்துட்டு சரீரம் முழுவதையும் நாசம் படுத்தக்கூடிய ஒரு அவயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். 4வது பார்த்தோம்னா, அவர் ஏழை எளியவர்கள் மீது ஒரு கரிசனை உள்ளவரா இருக்கிறார். 1 அதிகாரம் 7ஆம் வசனத்துல யாக்கோபுல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்களையோ அல்லது ரொம்ப அ அ கஷ்டத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்துட்டு என்ன ஆகும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத அவரு வெளிப்படுத்தியிருப்பார். அவர் சொல்லியிருப்பார். கடைசியா பார்த்தோம்னாக்கா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 7ஆம் வசனமும், 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்த நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து என்னான்றாருனாக்கா, அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் நம்ம வந்து நம்மை நாம் தாழ்த்திக் கொள்ளணும். நம்ம வந்துட்டு பொறுமையா நடக்கணும். நம்ம வந்துட்டு ஜெபத்துல இருக்கணும் அப்படின்றத அவரு ஊக்குவிப்பார். இது அவருடைய அந்த அ யாக்கோபு நிருபத்துல யாக்கோபு வந்து எழுதுறார். ஸோ இப்படி அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டார். ஒரு ஒரு அ ஒ ஒரு விதமான வாழ்க்கையிலிருந்து இன்னொரு விதமான வாழ்க்கைக்கு மாறுறார். அது மாத்திரம் இல்ல, வேதத்தில பார்த்தோம்னாக்கா, இந்த யாக்கோபு ரொம்ப முக்கியமா ஒரு பாத்திரத்த வகிக்கிறாரு. இவர் வந்து அ ரொம்ப அ இந்த எருசலேம்ல வந்துட்டு இந்த அ எருசலேம் தேவாலயம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எருசலேம்ல வந்துட்டு ஒரு சபையில பார்த்தோம்னாக்கா, ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரத்த வகிக்கிறாரு. யாரு? இந்த யாக்கோபு. நீங்க அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்த நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் ஆகுது. என்ன வாக்குவாதம்? அங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கும், அந்நியர்களுக்கும் ஒரு வாக்குவாதம். பேதுரு அ அ இந்த பவுலும், பர்னபா என்ன பண்றாங்க, போய் ஊழியம் செஞ்சு அநேகர வந்து ரட்சித்து அநேக வந்து அவங்க வந்து வழி நடத்துறாங்க. இப்படி வழி நடத்தும்போது, அங்க ஒரு குழப்பம் உண்டாகுது. என்னன்னா, விருத்த சேதனத்தை குறித்து அங்க பெரிய விவாதம் ஏற்படுகிறது. நீங்க அந்த 15ஆம் அதிகாரத்த நீங்க அப்படியே வாசிச்சுன்னு வரும்போது, அங்க நமக்கு கிளியரா தெரியும். என்னன்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. சரி, அந்நியர்கள நாங்க ஏத்துக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணணும், மோசேயுடைய அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் அ கடைபிடிக்கணும். இப்ப கடைபிடிச்சால் ஒழிய இவங்க என்ன பண்ண முடியாது. இவங்க வந்து அ இப்படி அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்தவர்களாகவோ அல்லது எங்களுடைய சபையில அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றாங்க. இப்படி அவங்க வாக்குவாதம் ரொம்ப பெருசா போது. அநேகர் வந்து கார்னர் பண்ணி பேசுறாங்க. ஆ விசேஷமா பவுல் பார்னபாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இது இப்படி ஊழியத்துக்கு வந்திருக்கோம். வந்த உடனே இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்காங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகுது, பேதுரு எழுந்து அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்துறாரு. இல்லப்பா, அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. இப்ப வந்துட்டு இருதய விருத்த சேதனம் இருந்தா போதும். ஒருத்தன் வந்து நீதிமான் ஆனவே எல்லாருமே நீதிமான் ஆனோம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்த எல்லாம் அவர் வந்து சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த யாக்கோபு எழும்பி பேசுறாரு. 13ஆம் வசனத்த பாருங்க. அது அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இவைகள் முடித்த பின்பு யார் எழும்புறாராம்? அ அவர்கள் பேசி முடித்த பின்பு, யாக்கோபு அவர்களை நோக்கி, "சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள்" அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்களேன், அவர் வந்துட்டு அந்த ஒரு 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 சபைக்கு ஒரு தலைவனா இருக்கிறார் அவரு. அந்த எருசலேம்ல இருந்த அந்த எல்லா ஊழியர்களுடைய சபைக்கு ஒரு பிரதான தலைவரா இருக்கிறாரு. எல்லாருடைய வார்த்தைகளையும் அவரு கேட்டுட்டு, கடைசியா இவருடைய வார்த்தைகள் இவரும் பேசுறாரு.
பேசி அவர் வந்து சொல்றாரு, என்னவோ அந்த ஒரு பிரச்சனையை அங்கேயே வந்து முடித்து விடுகிறார்கள். அத வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொண்டு போகல. அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாரு. சால்வ் பண்ண பிறகு என்ன ஆகுதுனாக்கா, அதுக்கப்புறம் வந்து ஊழியம் வந்துட்டு இன்னும் அதிகமா விருத்தியாவத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆ பவுல் வந்துட்டு என்ன பண்றாரு, அ அவரு ஒரு பக்கம் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு. பார்னபா இன்னொரு இடத்துக்கு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போயிடுறாரு. ஸோ மொத்தத்துல என்னன்னா, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, இவரு வந்துட்டு ஒரு காலத்துல ஒரு எதிர்ப்பு அல்லது அவிசுவாச தன்மையோடு வாழ்ந்திருந்தாலும் கூட, இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவானவருடைய அடிச்சுவடில இவர் நடப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால இப்ப பிற்காலத்துல பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா, பவுல் வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, அந்த பேதுரு வந்துட்டு சாரி இந்த யாக்கோபு வந்துட்டு அந்த சபைகளுடைய தூண்கள், பிரதான தூண்களிலே ஒருத்தனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. கலாத்தியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்க வந்து பார்க்கும்போது, அங்க பவுல் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அங்க வந்து இவங்க வந்து தூண்கள் அப்படின்றத ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக அவர் இப்ப சொல்லியிருப்பாரு. யார் யாரெல்லாம் ஒரு 3 பேர் சொல்லியிருப்பாரு. யார் யார் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அங்க யாக்கோபு, அதோடு கூட யோவான், அதோடு கூட பேதுரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார். பாருங்களேன், வேதத்துல பார்க்கும்போது தூண்களாக நினைக்கப்பட்ட யாக்கோபும், கேபாவும், யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் யூதர் அல்லாத மக்களுக்கும் பிரசங்கம் பண்ணணும்ன்றாங்க பாருங்க. அவங்க வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்போ இவருடைய வாழ்க்கையில வந்துட்டு இயேசுவானவருடைய எல்லா குணநலனும் இவர் அடாப்ட் பண்ணிட்டாரு. இதோட நின்னு போல இவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப என்ன பண்றாருனாக்கா ஊழியத்துல ரொம்ப ஆர்வமா ஈடுபடுறாரு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பேதுரு வந்து சிறையில இருந்து விடுதலை ஆயிட்டார். அங்க பேதுரு வந்து சிறையில அடைக்கப்பட்டாங்க. அற்புதமா அவர் வந்து காப்பாற்றப்பட்டாரு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அங்க பேதுரு விடுதலை ஆன பிறகு பேதுரு வந்துட்டு கதவு தட்டுறாரு. தட்டின உடனே வாசல்ல வந்து கதவு திறக்கிறாங்க. திறந்த உடனே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்ககிட்ட அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்படியே என்ன பண்றாங்கன்னா, அப்படியே பிரமித்து போய் இருக்கிறாங்க. அப்படியே பாக்குறாங்க, யாருப்பா என்னப்பா இது அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆச்சரியப்படாதீங்க. இது வந்து என்னன்னாக்கா, ஆண்டவர் இதை வந்து செய்தாரு. இந்த செய்தியை நீங்க என்ன பண்ணுங்க, யாக்கோபுக்கும் சகோதரர்களுக்கும் அறிவியுங்கள். ஏன்னா யாக்கோபு வந்து அங்க எருசலேமினுடைய முக்கிய ஒரு பீப்புள், ஒரு பர்சன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்தை நீங்க கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க சொல்லி அனுப்புறாரு. பாருங்களேன், அப்போ யாக்கோபு ஒரு பெரிய பிரதான ஒரு ஊழிய பொறுப்புல இருக்கிறார். ஒரு சீஷர்களா இருந்தாலும் கூட அந்த ஊழியத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் அவர் இருந்ததுனாலும் என்ன ஆகுதுனாக்கா, அந்நியர்களை அப்புறம் யூதர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கேப் அவர் வந்து என்ன பண்ண, ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவர் வந்துட்டு ஒரு பாலத்தை போல ஏற்படுத்துறாரு. நீங்க வந்துட்டு இப்படி பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் அடுத்தடுத்து மிகவும் கோபத்தை உண்டாக்குகிறது. யாருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த யூத தலைவர்களுக்கு. அப்போ இந்த யூத தலைவர்கள் என்ன பண்றாங்க, இந்த யாக்கோபு வந்துட்டு கொன்னுடணும் பண்றாங்க. ஸோ கிறிஸ்து கிபி 62ஆம் வருஷத்துல அவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த எருசலேம்ல என்ன பண்றாங்க, அவரை அவரை வந்து கொன்னுடுறாங்க. அவர் வந்து கொன்னுடுறாங்க. எப்படி கொல்றாங்க அப்படின்னா, 2 விதமான ஒரு கருத்துகள் உண்டு. ஒண்ணு வந்துட்டு ஜோசபஸ் என்னக்கூடிய ஒரு மனிதன் இப்படி சொல்றாரு. யூதர்களுடைய சரித்திரத்தை வந்து ஆய்வு செய்யக்கூடிய மனிதன் அவர் ஜோசபஸ். இந்த ஜோசபஸ் என்ன சொல்றாரு, இவர் வந்துட்டு அந்த யூதர்களுடைய பிரதான ஆசாரியனாகிய அனனஸ் 2வது அனனஸ் என்ன பண்றாரு, இவரை வந்து கல் எறிந்து கொல்ல கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்துட்டு அகிசுபஸ் என்னக்கூடிய ஒரு மனிதர் என்னன்றாருனாக்கா, இவர் வந்து கோயில் தேவாலய உச்சியில கொண்டு போய் மேலிருந்து கீழே தள்ளி அதுக்கப்புறம் அவர் கல் எறிந்து கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல ரத்த சாட்சியா இவர் மறிக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பாருங்க இல்லையா, இயேசுவானவருக்காக உண்மை உத்தமாக ஊழியம் செய்தார், அதை வெளிப்படுத்தினார். அப்புறம் ஜனங்களுக்கு, அந்நியர்களுக்கு விசேஷமா சுவிசேஷத்தை அறிவித்தார், பாலத்தை ஏற்படுத்தினார், பிரிவினைகள் எல்லாம் போக்கினார். அந்த காலத்துல வந்து சீஷர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கிய ஒரு தலைவராக கூட இவர் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கையை வந்து நிறைவு பார்க்கும்போது உண்மையாக ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாய் அவர் மரித்தார். ஸோ இதை நாம் பார்க்கும்போது ஒரு
5 விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து. முதலாவதாக வந்து விசுவாசம் வந்துட்டு அவிசுவாசியா இருந்த மனிதன் விசுவாசியாய் மாறுகிறான். 2வதா வந்துட்டு அந்த விசுவாசியாய் மாறின பிறகு அந்த விசுவாசத்தை அவர் வந்துட்டு என்ன பண்றாரு? கிரியைகளிலே காண்பிக்கிறார். 3வதாக பார்க்கும்போது சோதனையை அவர் வந்து சகித்தார். அநேக பாடுகளை அவர் வந்து சகித்து அவர் வந்து வெற்றி கொள்கிறார். 4வதா பார்க்கும்போது அவர் வந்துட்டு என்ன பண்றார்? தன்னை தாழ்த்திக் கொண்டு ஊழியத்தை செய்கிறார். எந்த நேரத்திலும் கூட அவர் தன்னை பெருமையாய் பாராட்டவில்லை. நீங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 1 வசனம் வாசிச்சு பாருங்களேன். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் அப்படின்னு சொல்ல, உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் அப்படின்னு சொல்ல, அவரு என்ன சொல்றாரு? ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க. அப்படியே கீழே பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நமக்கு அறிவு, ஞானம், பணம், புகழ், பேர் எல்லாமே வந்துருச்சுன்னா அப்படியே மேல போயிருவோம். என்னை வந்து பெருசா வச்சுக்கணும் அப்படின்னு இல்ல. யாக்கோபு தன்னை தாழ்த்தி தன் ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். கடைசியா பார்த்தோம்னா அவர் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் சமாதானமாக ஆக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை உருவாக்கக்கூடிய மனிதனா இருக்கிறார். பீஸ் மேக்கரா அவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் யாக்கோபு போல நம்ம வாழணும். யாக்கோபு வந்துட்டு எப்படி வாழ்ந்து இயேசுவானவருக்கு உண்மையாய் வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தாரோ அதே போல நாமும் வாழலாம். நம்முடைய விசுவாசத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்புறம் நம்மளுடைய விசுவாசம் வந்து கிரியைகள்ல இருக்கணும். 3வது பார்த்தோம்னா சோதனைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். 4வது நம்மை தாழ்த்தி ஊழியத்தை செய்ய வேண்டும். 5வதாக நம்ம வந்துட்டு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு பாடமா இருக்கிறது. அதனால அன்பான தெய்வ மக்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்துல நானும் ஒரு யாக்கோபை போல வாழணும். நானும் வந்துட்டு என் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் ஏற்படணும். மற்றவர்களுக்கும் நான் வந்து உதவியா இருக்கணும். மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை நான் சரி பார்க்கணும். அது மாத்திரமல்ல, நான் வந்துட்டு எந்த நேரத்திலும் என்னை நான் உயர்த்திக் கொள்ளக்கூடாது. அது ஒருவேளை வந்துட்டு எனக்கு பேர் வரக்கூடிய நேரமா இருக்கட்டும், அல்லது என்னை வந்து தரக்குறைவா எண்ணக்கூடிய நேரமா இருக்கட்டும், எந்த நேரத்திலும் வந்துட்டு நான் உம்முடைய அன்பிலிருந்து நான் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகள் தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்கு